ஹரிஷ் குட்டியை பாருங்கங்க, சாப்பிட ரெடி ஆகிட்டாருங்க. இப்போ தான் சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்லி முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், சாலை மீன் குழம்புங்க. நல்ல தளதளன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சாதம் சூடாக வச்சுருக்கேங்க. இது காலையில் வச்ச சாதம். இது மீன் பொறிக்கி தடவி வச்சுருக்கேங்க. ஓ என்ன தங்கம்மா, அவனுக்கு இங்கே உடனே செஞ்சிடணும் இல்லைங்க. நான் வாங்கலைங்க. எங்கள் பக்கத்து உள்ள ஷிபு இருக்கானாங்க. ஷிபுக்கு ஆச்சி வாங்கிட்டு வந்தாங்க சாலை மீன். சரி 50 ரூபாய்க்கு 25 மீன் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்கங்க. அப்புறம் எல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் இல்லைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணி குழம்பு வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா பொரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சமாக தக்காளி குழம்பு கரைச்சல் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து போட்டு, அப்புறம் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அடித்து தடவி வச்சுட்டிங்க. ஆனால் நிஜமாகவே குண்டக்க செஞ்சாலும் அதுதாங்க நல்லாயிருக்கு. அப்படிதான் நமக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு எங்கள் வீட்டுக்காரர் செய்கிற மாதிரி சமையல் பண்ண எனக்கு சூப்பராக இருக்குது. அதாவதுங்க, எல்லாம் இருந்து சமையல் பண்ணுறது பேர் சாதனையே இல்லைங்க. எதுவுமே இல்லாமல் சமையல் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் சாதனை. ஓகேம்மா, குட் நைட், பாய்மா.